Hello friends, welcome to Toby Commentary மக்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இன் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் டிசி அப்டேட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். சூப்பர்மேன் இப்போ 11th ஜூலையில் ரிலீஸ் ஆக போகிறது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அண்ட் அவைட்டட். இது ஸ்பின் ஆஃப் பண்ணி ஒட்டுமொத்த இது ஃப்ரான்ச்சைஸையும் நாங்கள் மார்வலால் கொண்டுட்டு வர போகிறோம்டா, புதுசாக ஆரம்பிக்கிறோம்டா, புது தொடக்கம் நண்பர்களே அப்படின்னு சொல்லி சூப்பர்மேன் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி அமைய போகுதுன்னு தெரில. டிசி டவுன்ஃபாலுக்கு அப்புறம் ஒரு சூப்பர்மேன் வந்திருக்காங்க. அடுத்த வருஷம் பேட்மேன் வருவது சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் 4. இதெல்லாம் டெட்பூல் 4 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நம்ம கெவின் ஃபிக்கி மாமா நம்ம ரயன் ரெய்னால்ட்ஸ்கிட்ட சொல்லி ஒரு புது ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்காப்புல. இன்னும் ஸ்கிரிப்ட் தான் எழுதுகிறாங்க. இன்னும் இந்த படம் கன்ஃபார்ம் ஆகலை. எப்போ ப்ரொடக்ஷன் எல்லாம் எதுவும் சொல்ல. மேபி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறம் வரலாம், இல்லைனா சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம்லாம் மியூட்டன் சகாவில் வரதான் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா காட்ஜிலா எக்ஸ் காங் சூப்பர் நோவா 2027 வர்றதுக்கு இப்போயே டீசர் விட்டானுங்க. பட் மோஸ்ட் அவைட்டட் மூவி. ரெண்டு படமே ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இருந்துச்சு. இந்த தடவை அப்படில நாங்கள் ஸ்பேஸ் காட்ஜிலாவை கொண்டுட்டு அடிதடி வெட்டு குத்துன்னு ஆரம்பிக்க போகிறோம். ஒரு புது ஃப்ரான்ச்சைஸை உருவாக்க போகிறோம். மான்ஸ்டர்வர்ஸ் எண்ட் கேம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. எப்போ இருக்க போகிறதுன்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சூரிங் த லாஸ்ட் ரைட்ஸ், அதாவது இந்த காஞ்சூரிங் சீரீஸோட லாஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் த எண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஜேம்ஸ் வான் இன்னும் நல்லாவே பண்ணலாம் இந்த ஃப்ரான்ச்சைஸை வச்சு. ஆனால் இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம்ப்பா, ரைட் ஆள் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சொல்லிட்டாங்க. படம் ஒரு நல்ல த்ரில்லாக இருக்கும்னு நம்பிக்கிறோம். இது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா September 5 ரிலீஸ் ஆகுது. இவங்க பண்ண கேஸ்லேயே இது ரொம்ப மோஸ்ட் கேஸாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபென்டாஸ்டிக் 4 25 ஜூலை ரிலீஸ் ஆக போது. மோஸ்ட் அவைட்டட் தண்டர்போல்ட்ஸ் போகிற ஸ்கிரீன்ஸ் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா போன படம் ஓடல அப்படின்னு சொல்லி ரீபர்த் கொடுத்து நாங்கள் புதுசாக ஸ்கார்லெட் விட்ச் பிளாக் விடோக்காவெலாம் இறக்கி நாங்கள் 4 ஜூலை 2025 ரிலீஸ் பண்ணுறோம்டா அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறானுங்க. புது கதையோட மங்களகரமாக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு புது இடத்துக்கு போய் இது பண்ணுற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 4 பிராண்ட் நியூ டே. என்னடா 2026 படத்தை இப்போ இது பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் மோஸ்ட் வெயிட்டட் மூவி. இந்த படம் மட்டும் ஹிட் அடிச்சிச்சு. மார்வல் சோனி கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் சேடி சிங்க் வேறு நடிக்கிறாங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறம் இது ரிலீஸ் ஆகும்னு ரிலீஸ் ஆக போது பார்த்துக்கிட்டு இருங்க. அடுத்து வெப்சீரிஸ் சைடு வந்தோம்னா நம்ம வனஸ்டேக்காவை சீசன் 2 ட்ரெய்லர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம வனஸ்டேக்கா ஃபஸ்ட் பார்ட் August 13, அப்புறம் செகண்ட் பார்ட்டை செப்டம்பர் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டிருக்காங்க. சீசன் 2க்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நாங்கள் தான்டா கிங்கு, வெப் சீரிஸ்னாலே நாங்கள் தான்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இறங்கிட்டானுங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 2025 வரும்னு சொல்கிறானுங்க. ஆனால் ஒரு அப்டேட் கூட அஃபிஷியலாக இன்னும் எதுவுமே சொல்லலை. இந்த இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கானுங்க. அப்டேட் தர மாட்டேங்கிறானுங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ், மோஸ்ட் அவைட்டட் வெப் சீரிஸ் அப்படின்னு நான் சொல்வேன். கண்டிப்பாக வந்துச்சுன்னா வட்டி தொட்டிலாம் தூக்கி எறிஞ்சிடும். வனஸ்டேவாது அதாவது போங்களா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் சீசன் 3 ஜூன் 27 ரிலீஸ் ஆக போகுது மக்களே. எல்லா டீசர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி டீசரில் ஒரு குழந்தை குட்டி வேறு அழுகிற மாதிரி வேறு காட்டிகிட்டு இருந்தானுங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நாளில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் இறந்துருவாங்க. அந்த குழந்தை மட்டும் கடைசியில் அந்த காசு எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஒன் ஆஃப் த எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படம். இந்த படத்துக்காக தான் மொத்த மார்வல் ஃபோனும் வேங்கிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ளே யாரும் செத்துறாதீங்க மக்களே. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயில் நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் பண்ண போகிற சம்மந்தம் இருக்குது. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு வீடியோ நான் சமைக்கிறேன். எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க சொல்லுங்கள்.